இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இறைவன் எல்லோரிடமும் இரக்கம் கொள்ளுகின்றார். அவர் யாரையும் ஒதுக்குவதில்லை. கடவுள் நமக்கு தருகிற வாழ்வும் மீட்பும் விடுதலையும் எல்லோருக்கும் பொதுவானது. கடவுளுடைய இரக்கத்தையும் அவருடைய மீட்பையும் விடுதலையும் நாம் அணை போட்டு தடுத்து விட முடியாது. இவர்களுக்கு மட்டும்தான் கடவுளுடைய இரக்கம். இவர்களுக்கெல்லாம் அந்த இரக்கம் போய் சேரக்கூடாது என்று நாம் மடை மாற்றம் செய்ய முடியாது. அணை போட்டு கடவுளுடைய இரக்கத்தை தடுத்து விட முடியாது. இதுதான் இன்றைய வார்த்தை வழிபாட்டினுடைய மைய கருத்து. அன்புக்குரியவர்களே, யூதர்கள் தங்களுக்கு மட்டுமே கடவுள் சொந்தமானவர் என்று இருமாந்திருந்தார்கள். கடவுளுடைய இரக்கம் தங்களுக்கு மட்டும்தான், அவர் தருகிற மீட்பு தங்களுக்கு மட்டும்தான் என்று அவர்கள் எண்ணி இருந்தார்கள். ஆகவே அவர்கள் மற்றவர்களை எல்லாம் ஒதுக்கினார்கள். மற்றவர்களை எல்லாம் புற இனத்து மக்கள் என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், நீங்கள் நாய்கள். ஆகவே பிள்ளைகளுக்குரிய உணவு நாய்களுக்கு போடலாகாது என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் யூதர்கள் வாழ்ந்திருந்தார்கள். தடைச்சுவர்களை எழுப்பி தாங்கள் மேன்மையானவர்கள், உயர்ந்தவர்கள், மற்றவர்களெல்லாம் தங்களை விட தாழ்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த அவர்களுடைய அந்த தடைச்சுவர்களையெல்லாம் தகர்த்தெறிய இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே ஒரு அற்புதம் செய்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை அணைபோட்டு தடுத்து விட முடியாது. யாரெல்லாம் நேர்மையாக ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். யாரெல்லாம் திறந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் புரிகிறார்களோ அந்த ஊழியத்தை ஆண்டவர் மேன்மையாக எண்ணுகிறார். யாரெல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இறைவன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆம், அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக அழகாக எடுத்து கூறுகிறது. திருத்தூதர் பவுல் இன்றைய 2ஆம் வாசகத்தில், ரோமியருக்கு எழுதிய அந்த வாசகத்தில் திருமுகத்தில், தான் புற இனத்து மக்களுக்கு திருத்தூதராக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது எனக்கு ஒரு பெருமை என்று அவர் சொல்லுகிறார். இந்த புற இனத்து மக்களோடு எதுவும் வைத்து கொள்ளக்கூடாது, அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்கள் தாழ்ந்தவர்கள், நாம் உயர்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த யூத சமுதாயத்தில் பிறந்தவர் பவுல். ஆனால் இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? புற இனத்து மக்கள், யூதர் அல்லாதவர்களுக்கு ஆண்டவருடைய வாழ்வு தரும் நற்செய்தியை அறிவிக்க என்னை தேர்ந்து கொண்டார் என்றால் அதற்காக நான் பெருமைப்படுகிறேன். இது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடை.
அதற்காக அவருக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை ஆண்டவரிடம் அழைத்து வருகிறேன் என்பதை கண்டு பொறாமைப்பட்டாவது ஒரு சில யூதர்கள் ஆண்டவரிடம் வருவார்கள் என்று நான் ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன். ஏனென்றால் இறைவனுடைய இரக்கம் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை ஏன் நான் அழுத்தமாக குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த பாரபட்சம், இந்த ஒதுக்குதல் இன்றைக்கும் சமுதாயத்தில் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி கூறுவதற்காகத்தான். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி வாசகத்திற்கு வருகிறோம். ஆண்டவர் தீர் சீதோன் பகுதிகளுக்கு செல்லுகிறார். தீர் சீதோன் பகுதி சமாரிய நாட்டில் இருக்கிறது. அந்த சமாரிய மக்களோடு யூதர்கள் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் அங்கே ஆண்டவர் செல்கிறார். ஆண்டவர் இயேசு அங்கே அந்த ஊர்களுக்கு செல்லுகிறார். அப்பொழுது கனானேய பெண் ஒருவர், சமாரிய பெண், ஆண்டவரிடத்திலே உதவி கேட்கின்றார். தன்னுடைய பிள்ளையை குணப்படுத்த வேண்டும் என்று அந்த தாய் பாசத்தோடு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது அவரை சுற்றியிருந்த சீடர்களெல்லாம் என்ன நினைத்திருப்பார்கள்? ஒரு சமாரிய பெண் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு வருவதா? எப்படி ஆண்டவருடைய இரக்கம் அவர்களுக்கு தர முடியும்? சமாரியர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லவா? அப்படி இருக்க அவருக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்யலாம் என்று ஏதேதோ எண்ணி குழம்பி போயிருப்பார்கள். மற்ற யூதர்களைப் போல அவர்களும் பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்களுக்கு போடலாகாது என்று எண்ணி இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். அவர்கள் யூதர்களானாலும் கிரேக்கர்களானாலும், அவர்கள் புற இனத்து மக்கள், சமாரிய மக்களானாலும் சரி, எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆகவே அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு வேண்டியதை நான் செய்கிறேன். அதுதான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நற்செய்தி நமக்கு தருகிற பாடம். எனவே என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சமுதாயத்திலும், நம்முடைய சமுதாயத்திலும் இன்றைக்கு ஒரு சிலரை நாம் ஒதுக்கி வைக்கிறோம். இவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். ஒரு சிலருக்கு முதலிடம் கொடுக்கின்றோம், ஒரு சிலருக்கு பின்னால் ஒரு ஓரத்தில் இடம் கொடுக்கின்றோம். அது தவறான வாழ்வு முறை. அது ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்ல என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்தாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் எசாயா இறைவாக்கினருடைய வாசகம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. அந்த வாசகத்தினுடைய இறுதி பகுதியை நீங்கள் கேட்டிருந்தால், அன்பார்ந்தவர்களே, ஆலயம் என்பது எல்லோரையும் வரவேற்கின்ற இடம், எல்லா மக்களுக்குமான இறைவேண்டலின் வீடு இது. ஆகவே யார் வேண்டுமானாலும் இங்கே வரலாம். எல்லோருக்கும் இறைவனை சந்திக்க உரிமை உண்டு. ஆகவே வழிபாட்டிற்கு வருகிற பொழுது நீங்கள் வராதீர்கள், நீங்கள் வெளியே நில்லுங்கள், நீங்கள் தள்ளி நில்லுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு உரிமை நமக்கு இல்லை. ஏனென்றால் கடவுள் எல்லோரையும் வரவேற்கின்றார். அவர்கள் பாவிகள் என்று நீங்கள் நினைத்தாலும், அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் ஒதுக்கி வைத்தாலும், ஆண்டவர் எல்லோரையும் இருகரம் விரித்து அழைக்கின்றார், அழைத்து கொள்ளுகிறார். அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தி. அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த ஆலயம் எல்லோரையும் வரவேற்கின்ற ஆலயம்.
இங்கே பாகுபாடுகள் கிடையாது, இங்கே பிரிவினைகள் கிடையாது, இங்கே யாரும் ஒதுக்கப்படுவதில்லை, எல்லோரும் சமமாக இங்கே நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வு. அதைத்தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று அன்பார்ந்தவர்களே நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட அன்பு, எல்லையில்லாத இரக்கம், யாரையும் ஒதுக்காத அன்பு, எல்லோரையும் அரவணைக்கின்ற அன்பு, எல்லோரையும் வாழ வைக்கின்ற அன்பு, இந்த அன்பிற்கு சாட்சிகளாய் வாழ்வதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தூய ஆவியினுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். உறுதி பூசுதல் என்கின்ற உன்னதமான அருள் அடையாளத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த அன்புக்கு சாட்சியம் பகர்வதற்காகத்தான் அவர்கள் உறுதி பூசுதல் பெற்றுக்கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கோழைகளாக கிடந்தார்கள். வெளியே வருவதற்கு அச்சப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் என்று சொல்வதற்கு பயந்தார்கள். ஆனால் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட பிறகு துணிச்சலோடு வெளியே வந்து அந்த ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்ந்தார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த ஆண்டவர் இரக்கத்தோடு நம்மிடையே வந்து அவர் மெசியாவாக தன்னை எண்பித்து காட்டினார். அந்த மெசியா நமக்கெல்லாம் வாழ்வு தந்தார். அவரை நீங்கள் சிலுவையில் கொன்று போட்டீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிர்ப்பித்தார், அவரை மாட்சி பெற செய்திருக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று திருத்தூதர்களும் சீடர்களும் உலகின் கடைக்கோடி வரை சான்று பகர்ந்தார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அதே உறுதியோடு அதே தைரியத்தோடு இந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு, அவருடைய எல்லையில்லாத இரக்கத்திற்கு, அவருடைய மனித நேயத்திற்கு, எல்லோரையும் அரவணைக்கின்ற அவருடைய அன்புக்கு சான்று பகர அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அன்புக்கு, இரக்கத்திற்கு, மனித நேயத்திற்கு அவர்கள் சான்று பகர்ந்தார்கள் என்றால் அவர்கள் தூய ஆவியினுடைய ஆலயமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் யாராவது வேண்டாம் என்று சொன்னால், யாரையாவது ஒதுக்கினால், ஒரு சிலர் மட்டுமே எனக்கு வேண்டியவர்கள் என்று நினைத்தால் அவர்கள் தூய ஆவியினுடைய ஆலயமாக நிச்சயமாக இருக்க முடியாது. அதை அவர்களும் உணர வேண்டும், நாமும் உணர வேண்டும். எனவே என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த சவால் மிகுந்த செய்தியை, அழைத்தலை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே, பாகுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே, அவர்களை அன்பு செய்து அவர்கள் மேல் அக்கறை கொண்டு அவர்களை வாழ வைத்தால் மட்டுமே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சிகளாக வாழ்வார்கள். நம்முடைய வாழ்க்கை தான் அவர்களுக்கு எடுத்துக்காட்டு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஆகவே நீங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் வாழ வைக்கின்ற ஆண்டவருடைய சாட்சிகளாய் மாறுங்கள். அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ்வார்கள்.